வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிளாக ஒரு டிஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோலாபுரி சிக்கன். இது நிறைய மசாலா பொருட்கள் சேர்ந்த ஒரு டிஷ். இது தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது எல்லாம் நல்லா கலந்து விடுங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 2 வெங்காயம் மெல்லிசாக கட் பண்ணி அது எண்ணெயில் பொரிச்சு எடுத்திருக்கேன். அது இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா கலந்து ஒரு 1 hour மூடி வச்சுடுங்க. இப்போ மசாலா பொருட்கள் வறுத்துடலாம். ஒரு தவால 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா, அதை லேசாக வறுத்துடலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, இதை லேசாக வறுத்துருங்க. பிரிஞ்சி இலை 1, பட்டை ஒரு துண்டு, ஒரு ஜாதிக்காய், ஒரு அன்னாச்சி பூ, மராத்தி மொக்கு 1, 3 லவங்கம், ஒரு 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் எள்ளு, 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துணும். இது நான் வீடியோவில் போட மறந்துட்டேன், அரைக்கும் போது சேர்த்துக்கிட்டேன். 4-5 காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் தேங்காய் முடி வறுத்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா இதில் சேர்த்துருக்கேன். மசாலா நல்லா வதங்கட்டும், எண்ணெய் பிரிகிற வரைக்கும். இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா சிக்கனோட சேர்கிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சு ஒரு 10 to 15 minutes வேக விடலாம் மீடியம் ஃப்ளேமில். சிக்கன் வெந்துருச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி கொஞ்சம் வத்தட்டும். சிக்கன் கோலாபுரி ரெடி ஆயிடுச்சுங்க. இது சூடான சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல சைட் டிஷ். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.